வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு MMTPT ரியல் எஸ்டேட் சென்னை. நாம பார்க்க வந்துக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலக்கோட்டை ஒரு விஐடி யூனிவர்சிட்டி. ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா விஐடிக்கு பேக் சைடில் நிறைய பார்த்தீங்கன்னா வீடுகள்லாம் இப்போ கட்டி வந்துட்டே இருக்காங்க. அதே போல் பார்த்தா இந்த லைன் ஃபுல்லாகவே நல்லாவே டெவலப் ஆகி வந்துட்டு இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 40க்கு 60 ஈஸ்ட் ஃபேஸிங் 30 அடி ரோடு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொசைட்டி லேஅவுட். ஸோ இது வந்து சொசைட்டி லேஅவுட்டில் போட்டு எல்லாமும் அவங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறமா இப்போ நிறைய வந்து ரீசேல் வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல்லாக வீடு தாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடுக்கு அடுத்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வீடு தான். அதே போல் இந்த லேஅவுட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இப்போ வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வீடு இருக்குது. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப்டு ஏரியா. ஸோ இது ஒரு பில்டிங்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கட்டி கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறமா வெளியில் போயிட்டாங்க போல இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க. 3300 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட். இது வந்து பெஸ்ட் ப்ரைஸ் நான் உங்களுக்கு மேக்ஸிமம் பண்ணி கொடுக்குறேன். இந்த ஏரியாவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 3500 ரூபா நெகோஷியபிள்னு சொல்லி டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா சேல்ஸ் போயிட்டு தான் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா 3200 3300 ஃபைனல் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க வந்துக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இந்த பிளாட் தான். 30 ஃபீட் ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர். பட் நம்ம வந்து 30 ஃபீட் ரோடும் கிடச்சிருக்குது. விஐடிக்கு பேக் சைடு வரும். வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்லேருந்து எக்ஸாக்டாக 1 கிலோமீட்டருங்க. ஆக்சுவலாக ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தோம்னா பக்கத்தில் தான் இருக்குது. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நம்ம வளைஞ்சு வளைஞ்சு போகிறதால எக்ஸாக்டாக 1 கிலோமீட்டர். அந்த மெயின் ரோட்லேருந்து எக்ஸாக்டாக 1 கிலோமீட்டர் வரும். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி நெகோசியபிள் பண்ணலாம். இதில் மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ நான் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறேன். மெயின் ரோட்லேருந்து 1 கிலோமீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். பாருங்கள், நல்லா டெவலப் ஆகி வந்துட்டு இருக்க இடம். ஸோ இப்போல்லாம் நிறைய பேர் வந்து ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு வந்து இந்த சரௌண்டிங்கில் தான் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. சொசைட்டி லேஅவுட் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா இது வந்து அப்ரூவ்டு லேஅவுட் தாங்க இது. ஸோ லேஅவுட்டை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா எந்த விதம் இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டாப்புகளுக்காக அவங்க போட்டுக்கிறது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஒரு ஏதாவது இஷ்யூ இருக்குமா அப்படின்லாம் யாருமே யோசிக்கவே தேவையில்ல. இது எல்லாமே ரீசேல் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளும் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாம் வாங்கினவங்க எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாஃப்ஸாக இருந்தவங்க வெவ்வேறு ஊரில் இருந்திருப்பாங்க. ஸோ மொத்தமாக சேர்த்து அப்போ வாங்கினாங்க. பட் இப்போல்லாம் அவங்க ஊரில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரீசேல் பண்ணுறாங்க. ரேட் நல்லா க்ரோத் ஆனதுக்கப்புறமா ரீசேல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பிளாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேல் ஆகிட்டே தான் இருக்குது. நம்ம வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரீட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருப்பாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து தான். இந்த பக்கம் வீடுகள்லாம் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக ரோடெல்லாம் போட ஆரம்பிச்சுவாங்க. இதுக்கப்புறம் உள்ள அந்த வீடுங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த சைட்லாம் ரோடெல்லாம் போட்டிருக்காங்க. பாருங்கள், நியர்பையில் பார்த்தீங்கன்னா யாருக்காவது வேணும்னா டெஃபினட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவல் வீடு கட்டுறவங்களும் சரி, ஹாஸ்டல் பர்பஸ்க்காக ஏதாவது நம்ம பண்ணுறதுனா கூட காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அங்கெல்லாம் வருவாங்க. நல்லா டெவலப்டு ஏரியா தான். பாருங்கள், இந்த லொக்கேஷனில் தான் இபி லைன்லாம் கூட நம்ம வந்து தனியாக எடுக்க தேவையில்ல. ஆல்ரெடி அந்த வீட்டுக்கெல்லாம் இபி லைன்லாம் எடுத்து ரெடி தான் வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம வீட்டு பக்கத்துலேயே லைன் எடுத்துக்கலாம். வீட்டில் மகால் வச்சுன்னு வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். டெஃபினட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் தான். இதை வந்து குறைக்கலாம். உங்களுக்கு இது எவ்வளோ முடியுமோ மேக்ஸிமம் நான் பண்ணி கொடுக்குறேன். ரேட்டு பெஸ்ட் ப்ரைஸ் தான். வேறு ஏதாவது டீட்டெயில் வேணால் கால் பண்ணுங்கள். நன்றி.